சன்ரைஸின் செய்திகள் நேற்று மற்றும் திங்கள் செவ்வாய் தினங்களுக்கான செய்திகளுடன் வருகின்றார்கள். நகுலபதி தெளித்தவன் அவர்கள் மற்றும் செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம். வாங்கோ. செய்திப்பாகம் 230 நகுலபதி தில்லைத்தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்தில் கீத்ரோ விமானம் ஒன்று ரஷ்யாவில் அவசரமாக தரை இறங்கியது என்று. பெய்ஜிங் சென்ற இந்த விமானமானது இயந்திர கோளாறு காரணமாக இன்று காலை சைப்ரஸில் திட்டம் இடப்படாமல் தரையிறங்கியது. லண்டனில் கைத்தொலைபேசி ஒரு மணி நேரத்தில் 13 கைத்தொலைபேசிகள் களவாடப்படுது, அதாவது திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 25ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டும் அதிகூடியமான திருட்டுக்கள் நடைபெற்றிருக்கின்றது. சென்ற வருடம் 24ஆம் ஆண்டு 1,16,656 கைத்தொலைபேசிகள் திருடப்பட்டு பதிவாகி இருக்கின்றது. இதில் 169 கைத்தொலைபேசிகள் காணவில்லை என்று மாத்திரம் வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த வருடம் 25ஆம் ஆண்டு தை மாதத்தில் 8,856 கைத்தொலைபேசிகள் திருட்டு நடைபெற்றுள்ளதாக, அது லண்டனில் நடைபெற்றிருக்கிறதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரிட்டனில் காதலனை பிரிந்த 32 வயது பெண் ஒருவர் ஒரு சில மணி நேரத்தில் 11,500 அடி உயரத்தில் இருந்து விழுந்து குதித்து இளம்பெண் தற்கொலை செய்திருக்கிறார். பிரித்தானியாவில் எக்ஸஸ் பகுதியில் புகலிட கோரிக்கையாளர்களை கோட்டர்களில், அதாவது விடுதிகளில் தங்க வைக்க வேண்டாம் என்று பொது மக்கள் எதிர்த்த கூட்டங்களை கூடி ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். நொட்டிங்ஹாம் கார்னிவல் நிகழ்ச்சி தொடர்ந்து நேற்றைய திங்கட்கிழமை நடைபெற்று வருகிறது. அங்கு பல அணிவகுப்புகளை தொடர்ந்து வண்ணமயமான ஆடைகளுடன் நடனமாடி இசைகளுடன் பலர் செல்வதை நிறைந்த மக்கள் அதனை பார்த்து வருகிறார்கள். இது தொடர்ந்து 50 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கரீபியன் மற்றும் பிரேசில் இசைக்குழுக்களும் மற்றும் உலகங்களில் இருந்து இசைக்குழுக்கள் இங்கு வந்து இசை விருந்தை அளித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு பிரபலியமான நிகழ்ச்சியாகும். நிறைந்த மக்கள் அங்கு காணப்படுகிறார்கள். பிரித்தானியாவில் புதிய 12 மில்லியன் பவுண்ட்ஸ் கொண்ட போர் விமானம் ஒன்று தோல்வியில் விளிம்பில் என்று இந்த திட்டமானது தோல்வி அடையும் என்று அபாயத்தில் இருப்பதாக உத்தியோகபூர்வமான செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் இந்திய உணவகம் ஒன்றுக்கு தீ வைப்பு நடந்திருக்கிறது. அங்கு 3 ஆண்களும் 2 பெண்களும் அந்த தீ விபத்து காயங்களுடன் 3 இறந்திருக்கிறார்கள். இதற்காக 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அதாவது 15 வயது 54 வயது உடையவர்களை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார். மற்றவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐலவேட் என்னும் இடத்தில் ஹெலிகாப்டர் வானூர்தி விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய திங்கள் காலை 10 மணி அளவில். இது இந்த விடுமுறை காலத்தில் அங்கு பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. இந்த விபத்தில் 3 இறந்திருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி நடைபெற்றது என்று தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள். தொடர்வது டென்மார்க் செய்தி. டென்மார்க்கின் தலைநகரத்து கோப்பன்ஹேகனில் உள்ள வீடுகளின் விலைகள் அதிகரித்து வருவதாக டெனிஷ் ஊடகம் ஒன்று தெரிவிக்கிறது. சர்வதேச நிறுவனங்களின் இருப்பு விலைகளை உயர்வடைய பங்களிக்கிறது. இங்கு இந்த வளர்ச்சிக்கு நோவோ நோர்டிக்
காரணமாக இருப்பது குறித்து டெனிஸ் செய்தித்தாள் ஒன்று கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. டென்மார்க்கின் டிவி அதாவது தொலைக்காட்சி நிகழ்வு ஒன்று சர்வதேச மக்கள் தங்கள் தாயகத்தை மீண்டும் பார்வையிடுவதும் அதனை கோப்பன்ஹேகன் போஸ்ட் வாசகர்களுக்கு டெனிஷ் மக்களும் அதனை ரசிப்பார்கள் என்றும் வித்தியாசமான எங்கிலும் வித்தியாசமான நிகழ்வுகளை அவர்களும் சந்திப்பார்கள் என்றும் கூறுகிறது. டென்மார்க்கில் தாயகமாக தேர்ந்தெடுத்திருக்கிற மக்கள் உலகில் முற்றிலும் மாறுபட்ட தேசங்களில் இருந்து இடங்களில் இருந்து இங்கு வந்திருந்தவர்களே சர்வதேச மக்களாகும். டென்மார்க்கின் ராணி மேரி தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளியன்று 22/8 அன்று தனது 4 குழந்தைகளின் தனிப்பட்ட இல்லற வாழ்க்கையை பற்றிய புதிய சிறிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மறுசீரமைப்பு இடத்தில் நேரத்தை செலவிடுவது நல்லது என்று தனது குழந்தைகள் நினைப்பதாக டெனிஸ் ராணி மேரி கூறியிருக்கிறார். டென்மார்க்கின் 2வது பெரிய நகரமான ஓகுஸ் அதன் பக்கத்தில் உள்ள கடல் அலைகளுக்கு கீழே 26 அடிகளுக்கு கீழே இறங்கி கற்கால குடியேற்றத்துக்கான ஆதாரங்களை சேகரிக்கின்றனர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள். இது சுமார் 8800 ஆண்டுகளுக்கு முன்பு விளங்கப்பட்ட கடற்கரை ஓர குடியிருப்புகளை தேடுகின்றனர் இந்த கோடை காலத்தில். நன்றி, வணக்கம். உற்சாகமான நன்றி, வணக்கம். சன்ரைஸ் வணக்கம். நெதர்லாந்தில் இருந்து செல்வி சவுண்ட காணம். ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பொது ஒழுங்கை பராமரிக்கும் எந்தவிதமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யா. ரணிலுக்கு ஆதரவாக கொழும்பில் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு பதிலளிக்கும் விதமாக பொது ஒழுங்கை பராமரிக்கும் எந்தவித இடையூறுகளையும் தடுக்கவும் நகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கு பொறுப்பு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக நகர காவலர் தெரிவித்தார். அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு மீண்டும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த 22ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 2015ஆம் ஆண்டு புங்குடுதீவில் மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது. குறித்த மனுக்களை நவம்பர் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்றைய தினம் அறிவித்தது. இந்தியாவின் பங்களிப்பை நாங்கள் விரும்புவதாக சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைய உள்ள ராமேஸ்வர விமான நிலையத்திற்கு ராமநாதபுரம் மற்றும் கீழ்கரை தாலுகாக்கள் 5 இடங்களை தமிழக அரசு அடையாளம் கண்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரும் 27ஆம் தேதி முதல் 30% வரி அமுலுக்கு வர உள்ள நிலையில் அது தொடர்பாக அந்நாட்டு மந்திரிகள் 31 பேரை சந்தித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய மோகன் குவாத்ரா பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 30% வரி விதித்ததால் இந்திய அமெரிக்க உறவுகளில் பதட்டம் நிலவி வருகிறது. இதில் 25% வரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அமுலில் இருக்கின்றது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக விதிக்கப்பட்ட 2ஆம் நிலை வரி என்ற கூடுதல் 25% வரியாகவும் 27 முதல் அமுலுக்கு வந்துள்ளது. நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் ஹாஸ்டர் வெஸ்ட்காம்ப் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காசா மீது இஸ்ரேல் கொடுத்த போரில் இதுவரை சுமார் 62,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களால் பலியாகி இருக்கின்றனர். லட்சக்கணக்கோர் தங்களது வீடுகளையும் இழந்து தவிப்பதாகவும் பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன. ஆனால் போர் நிறுத்த நிபந்தனைகளை ஏற்காவிட்டால்
காசா நகரம் முற்றிலும் அழிக்கப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டு பிரகடனத்தில் 21 நாடுகள் கையெழுத்திட்டன. அதில் நெதர்லாந்தும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் பிரான்சுவே பெய்ரு மீதான அரசாங்கம் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. சபையில் பெரும்பான்மை கொண்டிராத மக்ரோனின் அரசாங்கத்துக்கு மீண்டும் நெருக்கடிகள் எழுந்துள்ளன. செப்டம்பர் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. வரவு செலவு திட்டத்தினை 41.3 என்னும் அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி நிறைவேற்ற உள்ளதை அடுத்து எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்கிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் செயற்பாடுகளை அரசாங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது. காசாவில் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து பிரதமர் கார்னி தலைமையிலான அரசாங்கம் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. பலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் தனது முன் நகர்வுகளை நிறுத்துமாறு கனடா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் மனிதர்களின் சதையை உண்ணும் ஸ்க்ரூவொர்ம் என்ற ஒட்டுண்ணி ஒருவருக்கு தொற்றியுள்ளதை அமெரிக்க சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் 4 உட்பட 15 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வதி விளையாட்டு செய்திகள். மீண்டும் RCB அணியில் இணைவது தொடர்பாக ABD வில்லியர்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணியின் ஜாம்பவனான ABD வில்லியர்ஸ் IPL தொடரில் 2011 முதல் 21ஆம் ஆண்டு வரை RCB அணிக்காக விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியல் மட்ரிட் அணி லாலிகா போட்டியில் 3-0 என்ற கணக்கில் ரியல் ஒவியோடோவை வீழ்த்தியுள்ளது. ஸ்பெயினின் கார்லோஸ் திரக்டி மைதானத்தின் அந்த போட்டியில் ரியல் மட்ரிட் மற்றும் ரியல் ஒவியாடோ அணிகள் மோதியன. ஆட்டத்தின் 37வது நிமிடத்தில் மேட்ரிக் வீரர் கைலியன் எம்பாவே துல்லியமாக கோல் அடித்திருந்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் புஜரா அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு வருவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி, வணக்கம் செல்வி. செய்திகள் வாரம் 618 வந்திருந்தது. தோப்போடு செல்வி அடுத்தவர்கள் இணைந்திருந்தார்கள். நகுலவதி செலுத்தினர்களுக்கும் நன்றியை கூறியபடி பட்டது தொட்டது செய்திகள் பக்கமாக வந்து உறவுகள் சொல்லிக்கொள்ளலாம். செய்திகள் பட்டம் பக்கமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அறிந்தும் நல்ல சிறப்பான செய்திகளாக இருந்தது, அறியக்கூடியதாக இருந்தது. நிறைய டென்மார்க் செய்தியும் இங்கிலாந்து செய்தியும் அறிந்தோம். மற்றது செல்வியின் பொது செய்திகளாக இருந்தது, கேட்டுக்கொண்டே இருந்தேன். நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும். உற்சாகமாக வந்திருந்தது செய்திகள். நன்றி நன்றி, மிக சிறப்பு. நன்றி வாணி. எனக்கும் இன்றைய தினம் நகுலவதி மிக சிறப்பாக செய்திகள் வாசித்திருந்தார். மிக சிறப்பு. அவர் எனக்கு நல்ல செய்திகள் கொண்டு வருவார். அந்த டென்மார்க் செய்திகள் எல்லாம் லண்டன் செய்தி அறியக்கூடியதாக இருக்குது. அது ஒரு நாட்டுக்கு செய்திகளை அறிகிறதுக்கு எங்களுக்கு ஆவல் தானே, நல்லா இருக்கு. அறிஞீங்களா அமெரிக்காவில் மனித சதைகள் அந்த ஒட்டுண்ணிகள்? ஒட்டுண்ணிகள், ஆமாம் ஆமாம், எல்லா இடத்துலையும் பிரான்ஸ்ல எல்லாம் நோய் உண்டு, புது நோய் உண்டு. அது மாதிரி நீங்க சொன்ன இது அது நேரம் இங்கே அந்த காணிவல்ன்றது அது கூடுதலாக இந்த கரவி இந்த இவங்க ஆப்பிரிக்கா தான் கூட, அது அவர்கள்றது அது காணிவலண்டு. நான் வந்த நேரம் 89-90 ஆண்டியோட போயிருக்கிறேன். அது தூரம் 3 மணி தேரம் ஆண்டி விட்டு இருந்து. லட்சக்கணக்கான சனம், உள்ளூருக்கு அங்கே நீங்கள் சனம் இங்கே பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே தெரியும் தானே, அரைகுறையாலும் தான். ஆனால் உண்மை அழகாக இருக்கும் பார்க்க. எல்லாரும் ஒவ்வொரு கெட்டப் போட்டு வித்தியாசமாக பிரச்சனைகள் நிறைய வரும் அதுக்குள்ள. அது உண்மையிலேயே நிற்கல. அது ஒரு முறை போயிட்டு நான் சொல்கிறேன், நீ இதுக்குள்ளே வரையலாதுன்ட்டு. அவ்வளவு சனமாக இருக்கும் அது. அப்போ அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை வெங்கட பக்கம் ஒரு பார்க்கில் ஒரு 8-10 கோச் விரல் தான் எல்லாமே. நினைக்கிறேன் அதுன்ற மிச்சம் இங்கே நடந்ததா என்னன்னு தெரியல. அந்த பார்க்க காய பண்ணி அதுக்குள்ளே நிறைய கடையெல்லாம் போட்டு நிறைய விளையாட்டு இதெல்லாம் போட்டு நடந்துருந்தது. ஒரு நாள் அப்படி சும்மா ஃபன்வேர் நடக்கிறது, அது எல்லோரும் போகிறது. ஆனால் இது அன்றைக்கு அவர்கள் அந்த காணிவல் அங்கே நடந்து நினைக்கிறேன். அங்கே இடங்கண்ணா இங்கே வந்தார் கூட தெரியல, அப்படி நடந்தது.
வாணி அது வேற நாடுகள்ல இருந்தும் வார வருது. ஓ இது அன்றைக்கு கோச்சஸ் மட்டுமே அன்றைக்கு ராகவி காரை மூவ் பண்ணலாம் போச்சு எங்களுக்கு. அவ்வளோ கார்களும் கூட வேன்கள்லாம் வந்து கோச்சஸ் பெரிய பஸ்ஸுகள் இருக்குது அது எல்லாம் அப்படி என்ன தூரத்துலேருந்து வந்துருக்கிறாரு போல். அப்படி இங்கே எப்படின்டா அங்கே ஆனால் அழகாக இருக்கும் உண்மையில். ரொம்ப பெயிண்டிங் எல்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாம். மினக்கட்டு தான் செய்கிறார்கள். ஓ அது எத்தனையோ கோடிக்கணக்கெலாம் செலவழியும் நினைக்கிறேன் நான். அப்படி உண்மையில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது அவர்களோட உடுப்புகள் எல்லாம் தெரியும் தானே, மயில் மாதிரி புறா மாதிரி இது மாதிரி அந்த பெரிய அதுக்கெண்டே பெரிய வெஹிக்கிள்ஸ் லோரியல் மாதிரி செய்து நல்லா இருக்கும். யார் நகுலவதி உங்களிடம் அந்த டென்மார்க்கின்ற 2வது பெரிய நகர் என்ன பெயர்ன்னு சொன்னீங்க? ஒன்று கோப்பன்ஹாகன் தலைநகரம், 2வது ஓகேரோ 2வது தலைநகரமா? 2வது தலைநகரம் வந்து ஓகூஸ். ஓகூஸா? ஓகே ஓகே. அங்க வந்து யூனிவர்சிட்டியும் இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் பார்க்கிங்குக்கு காசு, அங்க வீடுகள் விலைகள் எல்லாம் கூட. ஆனா இப்ப தான் கூடுதலா அந்த வாழ சிறந்த நகரம் என்றும் மற்றது மக்கள் கூடுதலா அங்க போயிருக்கேன். எல்லா இடங்களும் வாணி இந்த இது கடற்கரையோட தான் எல்லா இடமும் இருக்கும். அப்ப அதுக்கும் ஒரு தனி சிறப்பு தானே. சிலதான் இருக்கிறான். நான் யூடியூப் இதுல வர்றது ஒருவர் சொல்றேன் டென்மார்க்ல இது நான் கூட கேட்கிறேன். நான் அவர் சொல்லி இருந்தேன் வீடுகள் எல்லாம் சரியான காசு. அங்க வந்து இப்ப கூடுதலா என்னண்டா இப்ப அந்த 1 பெட்ரூம் ஹவுஸுகளை பிள்ளைகளுக்கு வேண்டி விட்டுட்டு பேர்ந்து தொடர்ந்து அதுக்கு யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கே வாடகைக்கு விடுவினோம். மற்றது இப்ப கன பேர் இப்ப இவரோட படிச்ச ஆக்கள் அந்த நாங்க வந்த புதுசுல டென்னிஸ் படிக்கிறதானே, அப்படி படிச்ச ஆக்கள் எல்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து இப்ப 2-3 பிள்ளைகளண்டா கொப்பனை கென்னோ அப்படியான இடங்களுக்கு மாற. அடுத்த சிட்டி வந்து ஓல்போன்னு சொல்றது. வேதாலங்காத்திலகம் இருக்கிறார். வேதாலங்காத்திலகம் ஓகே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.